இப்போது நார்மலாக ஒரு ஃபேஸ் இல்லை ஒரு எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணோம்னா பேசிக்காக அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஒரு எட்ஜஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற எட்ஜஸ் ஒரு கண்ட்ரோல் பேஸ் பண்ணி கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது திடீர்னு எட்ஜுக்கு பதிலாக ஒரு ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணால் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து அந்த எட்ஜஸை வந்து கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் ஒரு எட்ஜஸ் மட்டும் தான் எனக்கு வந்து செலக்ட் ஆகணும், இல்லை ஒரு ஃபேஸஸ் மட்டும் தான் நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே இருக்க கமாண்ட் மேனேஜரில் இருக்க டூல் பாருக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. டூல் பாரை செலக்ட் பண்ணோன்னே இங்கே ரைட்டில் நோட் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். பாட்டமில் வந்து ஒரு டேப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிரும். இந்த டேப்பில் வந்து ஃபில்டர் ஜஸ்ட்டு எந்த எட்ஜு மட்டும் தான் செலக்ட் ஆகணும், வெறும் எட்ஜு மட்டும் தான் செலக்ட் ஆகும். வெறும் ஃபேஸஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணணுமா, ஜஸ்ட்டு ஃபேஸஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓவராலாக ஒரு எட்ஜஸ் இல்லை ஃபேஸஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரூட் போஸ் ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னா சிம்பிளாக ஜஸ்ட்டு அந்த எட்ஜை மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓவரால் அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபைல்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சாலிட் பாடி மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணலாம், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபேஸஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நான் ஃபேஸஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்குவேன். இதுதான் பேசிக்காக இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் இருக்க ஒரு யூனிக்னஸ். இது பார்க்க ஒரு சிம்பிள் டேபாக இருக்கலாம், பட் இது வந்து மேஜராக ஒரு காம்ப்ளெக்ஸ் பாடி பார்க்குற ஆப்ஷன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அசம்பிளி பாடியில் இருக்க ஆப்ரேஷன்ஸில் செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வெறும் ஃபேஸ் அண்ட் எட்ஜஸ் மட்டும் இல்லை, ஸ்கெச்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், பாயிண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். என்னென்ன நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஒரு மாடலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணுங்க அது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம்.